இந்த தீபிகா பண்ண வேலையினால இப்ப ஐஸ்வர்யா வீட்ட விட்டே வெளியில போகலாம் அப்படிங்கிற மாரி வீட்ட விட்டு வெளியில கிளம்பிர்றாங்க. சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. இப்ப நைட் டைம்ல அவங்க வெளியில போனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகுது? ரோட்டோரமா நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு முக்கா தேடி அலையிறாங்க. கடைசியா நம்ம மல்லி கண்ல தான் படுறாங்க அப்படிங்கிறதால, மல்லி அந்த குழந்தைய பார்க்கவுமே ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. ஐஸ்வர்யா இப்படியெல்லாம் அம்மா கிட்ட கோவிச்சுட்டு வெளியில வரக்கூடாது. வெளியில பாதுகாப்பு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது அப்படிங்கிற மாரி வெளியில நடக்கிற சூழ்நிலைய அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்றாங்க. அம்மா நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது. அம்மா ஒரு டைம் கோவப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து அன்பா அணைச்சுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அம்மா என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டாங்க ஆன்ட்டி. இனிமே என் கண்லயே முழிக்காத அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நீ இப்படி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாரி மல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இந்த சமயத்துல தீபனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. குழந்தை இங்க தான் இருக்குது. நீங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவுமே, தீபனுமே ஒவ்வொரு பக்கமா தேடி அலையிறாங்க. இப்ப அந்த குழந்தைய பார்க்கவுமே தீபன் ஒரு தந்தையா கண்ணீர் விடுறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா உன்னை திட்டினாங்க அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு கால் பண்ண வேண்டியதானடா, ஏன்டா வெளியில வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் தீபிகா பண்ற தவறு அவங்க உணர்றாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறது சரி அப்படிங்கிற மாரி ரொம்பவே அடமென்ட்டா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப தீபனுமே தீபிகா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம குழந்தை நம்ம கையில இருக்கிறா அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் மல்லி தான் அப்படிங்கிற மாரி மல்லிய பத்தி ரொம்பவே பெருமையா இப்ப தீபிகா கிட்ட சொல்றாங்க. தீபிகா ஆல்ரெடி மல்லி மேல பழிய போடணும் அப்படிங்கிற மாரி கதிரேசனோட சேர்ந்து கூட்டு சதியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நம்மளோட குழந்தை நம்ம கையில இருக்கிறா அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் மல்லி அப்படின்னு சொல்லி மல்லி மேல இருக்கிற அந்த பழி உணர்வை அவங்க கைவிடணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களோட விருப்பம். ஆனா தீபிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாத மாதிரி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.